சென்னை அடையாறு மத்திய கைலாஷில் அமைக்கப்பட்ட எல் வடிவ பாலம் வாகனங்கள் பயணிக்க முடியாத வகையில் தரமற்றதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். அன்புமணியின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கையில் சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியில் 2 வாரங்களுக்கு முன் திறக்கப்பட்ட எல் மேம்பாலத்தின் தரம் குறித்து தான் வினா எழுப்பியிருந்த நிலையில் பாலத்தின் தரம் குறித்த அச்சம் அதிகரித்து அப்பாலத்தில் பயணம் செய்வதையே வாகன ஓட்டிகள் தவிர்க்க நிலை உருவாகியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் மத்திய பிளாஸ்டிக் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கி ராஜீவ்காந்தி சாலை வரை மொத்தம் 652 மீட்டர் நீளத்திற்கு எல் வடிவத்தில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 60 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்தார் என குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கைலாஷ் பாலம் பயணிப்பதற்கு சற்றும் பொருத்தமற்ற வகையில் இருப்பதாகவும் எல் வளைவு மிகவும் குறுகலாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இருசக்கர ஊர்களில் சற்று வேகமாக செல்பவர் கூட கீழே தடுமாறி பாலத்திலிருந்து கீழே விழும் ஆபத்து இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். எல் வடிவ மேம்பாலம் தூக்கி போடுவதற்கு 4 காரணங்களை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய பாலத்தை தாங்குவதற்காக பொருத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் போதிய வலுவற்றவையாக இருக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதிக வாகனங்களை தாங்கும் அளவுக்கு இரும்பு கம்பிகள் பொருத்தப்படாததால் அவை விலகி வாகனங்கள் செல்லும் போது தூக்கி போடக்கூடும் எனவும் கட்டுமான வல்லுநர்கள் தெரிவித்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவதாக பாலத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிமெண்ட் தரமற்றதாக இருக்கக்கூடும். வழக்கமாக பாலங்கள், மெட்ரோ ரயில் கட்டுமானங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த M90 கிரேடு கான்கிரீட் பயன்படுத்தப்படும் எனவும் குறைந்தபட்ச வலிமையாவது பாலத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் M50 கிரேடு கான்கிரீட் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் எல் வடிவ மேம்பாலம் கட்ட M40 கிரேடு கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் பாலம் தரமற்றதாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று வல்லுநர் தெரிவித்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்த பெரும்பத்து கிராமத்தில் நடந்த பிரச்சனையை அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எல் வடிவ பாலம் என்பது பயணிப்பதற்கே தகுதி இல்லாத பாலம், அதனால் வாகன ஓட்டிகள் அச்சம் கொள்வதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.